ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புடலங்காயும் பாசிப்பருப்பும் சேர்த்து ஒரு அருமையான ஒரு கறி. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்யலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். இது குயிக்காகவும் எளிமையாகவும் செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறத குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் ஒரு 150 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு இந்த மாதிரி நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அப்படியே அதில் சேர்த்துக்குங்க. ஃபுல்லாக அதில் சேர்த்துருக்கேன். அடுத்து கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கூடவே ஒரு பெரிய தக்காளியும் இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. அடுத்து 4-5 பல் வெள்ளை பூண்டை இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. அடுத்து மெயின் ஐட்டம் புடலங்காவை இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணிக்கோங்க. உள்ள அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு, ரொம்ப கடினமாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு அதையும் இதில் சேர்த்துருங்க. அடுத்து 4-5 பச்சை மிளகா 2 கீரி சேர்த்துடலாம். அடுத்து இது வேகிறதுக்கான சிறிதளவு உப்பு, 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா இடத்துலையும் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கருடைய மூடி போட்டு ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு இறக்கிடுவோம். பாருங்கள், விசில் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக நல்லா மசிஞ்சு மலர்ந்து வந்துருச்சு. இதை வந்து அப்படியே அந்த கரண்டி வச்சு நல்லா எல்லாத்துலேயும் உடச்சி விட்ருங்க. நல்லா உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மற்ற இருந்தால் கூட மற்ற வச்சு கூட கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து சாம்பார் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெருப்பை கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கேப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு, ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்குங்க. அடுத்து ஒரே ஒரு சின்ன கட்டி அளவு பெருங்காயத்தூள், ஒரு காஞ்ச 2 கீரி சேர்த்துக்குங்க. அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து இதில் சேர்த்துருங்க. நம்ம குழம்புல சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துங்க. நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு புடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்திக்கு அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனல் விஜயநாராயணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி குயிக்கான சமையல் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.